முத்துக்குமாருக்கு ஒரு பெரிய பலம். முத்துக்குமாருக்கு இயல்பாகவே வந்த ரொம்ப எளிய நடை, ரொம்ப அலட்டிக்காத, ரொம்ப ரொம்ப சாதாரண சொல் வழக்கு. நீங்கள் அதை தனியாக அந்த இசையிலேருந்து எடுத்துகிட்டு காகிதத்தில் எழுதினீங்கன்னா வசனம் மாதிரி இருக்கும், பாட்டு மாதிரியே இருக்காது. அதுதான் இன்றைய இளைஞர்களை வெகுவாக ஈர்த்த ஒன்று. அப்புறம் ஜென் கவிதைகளாகட்டும், அது எல்லாத்தையுமே தன் பாடல்களை அவர் பயன்படுத்திய ஒரு விதம். அப்புறம் அடிப்படையில் முத்துக்குமாருடைய பலம் என்ன தெரியுங்களா? அவர் ஒரு உதவி இயக்குனர். இப்போ நம்மலாம் பாட்டு எழுத வந்தோம், பாடலாசிரியராக அது அந்த பார்வையில் தான் நம்ம சினிமாவை பார்க்குறோம். ஆனால் முத்துக்குமார் உதவி இயக்குனருடைய பார்வையிலேருந்து பாட்டை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு இயல்பாகவே ஒரு இயக்குனர் என்ன சிந்திப்பார்னு ஒரு பார்வை வந்தது. அப்போ கதை சொல்லி பாடல்களை எழுதுறதுல விளாண்டு தீர்த்துட்டார் மனுஷன். ஏன்னா அவரே அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் இல்லையா, அவர் இயக்குனர் இல்லையா, கதை சொல்கிறவர் தான் அவரே. அப்போ ஒரு காதலன் ஒரு காதலி விட்டுட்டு போயிடுறா காதலனை, அவன் என்ன பாடுவான்? நம்ம ஒரு கவிதை யோசிப்போம். அவர் கவிதை யோசிக்கல. போகாதே போகாதே, நீ இருந்தா நான் இருப்பேன், நீ இல்லை நான் இருக்க மாட்டேன், கலைந்தாலும் மேகம் அது மீண்டும் மிதக்கும். இவ்வளவுதான். ஏன்னா கலைஞ்சா மேகம் திருப்பி மிதக்கும், அப்படிதான் உன் காதல் எனக்கும். இவ்வளவுதான். பாத்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டா இருக்கும் முத்துக்குமாரோடைய பாடல். நான் ரோட்ல போறேன், நடைபாதை கடையில் உன் பெயர் படித்தால் நெஞ்சுக்குள் ஏனோ நடுக்கங்கள் பிறக்கும். நான் விஜயாண்டி சாட்டை சில சண்டையெல்லாம் போட்டுருக்கிறேன். ஏன் சார் நான் ஏதாவது இப்படி எழுதுனா ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, சும்மா செல்லமா நாங்களும் அப்படி வேற ட்ரை பண்ணக்கூடாதான்ற மாதிரி இல்லை. அவருக்கு அந்த சுதந்திரம் வாய்த்தது நான் நினைக்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு கண்ணே, நீ படிக்க மாட்ட தூக்கி எறிஞ்சிருவ, இப்படி போவார். ரொம்ப என்ன சொல்றது, ஒரு இன்றைக்கு நிறைய பேர் பாடலை கேட்க வச்சது முத்துக்குமார் தான். அந்த ஒரு எளிய நடை, அது எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காத்திருந்தால் பெண் கணுவதில்லை, ஒரு முகம் தெரிய மறுமுகம் அறிய கண்ணாடி இதையும் இல்லை. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை. அவருக்கு ஏன்னா மாமா மாமா உன் பொண்ணை கொடு மாமான்னு ஒரு பாடலாசி எழுதி ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அவருக்கு அது அமைஞ்சுது, அந்த தன்மை, அது எளிமையா கையாளக்கூடிய ஒரு தன்மை. ஒரு நாளில் வாழ்க்கை அந்த பாடலை விட நீங்க திருப்பி அப்படி ஒரு பாட்டே கிடைக்காது இல்ல. ஒரு நாளில் வாழ்க்கை இங்கே எங்கு மோடி போகாது, போதும், அந்த ஒரு பாட்டே போதும் அவர் பேர் சொல்றதுக்கு நான் நினைக்கிறேன். உலகத்தின் ஓரம் நின்று ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ஒரு லிரிக்ஸிஸ் ஒரு பாட்டு எப்படி ஹேண்டில் பண்றதுன்றதுக்கு வெற்றி பெற்றதுக்கு ஒரு முத்துக்குமார் ஒரு உதாரணம். அத்தனையும் பார்த்திருப்போம்.